ஹலோ நண்பா, நான் உங்க மாணவ தமிழன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எபிசோட் 4 தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்து வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சோ நீங்க லைக் போட்டீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவன் தலையை வெட்டிட்டு நின்னப்போ சாபாய் சாகிறதுக்கு முன்னாடியும் தன் குடும்ப பின்னணியை சொல்லி மிரட்டினதை நினைச்சு ஹீரோ சிரிச்சான். அந்த டிராகன் கிங் எல்லா பாதிப்பையும் எடுத்துக்கலன்னா நீ என்னை எப்பவோ கொன்னிருப்ப அப்படின்னு ஹீரோ ஒத்துக்கிறான். அப்புறம் ஆதாரமே இல்லாம இருக்கணும்னு அந்த உடம்பை எரிச்சு சாம்பலாக்கிட்டான். ஆனாலும் ஜாங் குடும்பம் ஆதாரமே இல்லைனாலும் தான் மேலதான் சந்தேகப்படுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். அதுவும் இல்லாம அவன் இன்னும் அவங்களோட பேட்டன்டட் டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதனால ஃபியூச்சர்ல கண்டிப்பா பெரிய மோதல் வரும்னு அவனுக்கு புரியுது. ஆனாலும் தன்னோட பழிவாங்கல் வீண் போகலையேன்னு அவனுக்கு ஒரு திருப்தி. அவன் அவசரமா அங்கிருந்து கிளம்பினாலும் சில விலை உயர்ந்த பொருட்களை திருடிட்டு வந்துட்டான். அதுல மிக முக்கியமானது கண்டென்சேஷன் பில்ஸ். அவனுக்கு மொத்தம் 3 மாத்திரைகள் கிடைச்சிருக்கு. ஜாபாயோட அண்ணன் ஒரு மாத்திரை வாங்குறதுக்கே டிராகன் கிங்க்கு என்னென்னவோ பலி கொடுத்து கஷ்டப்பட்டான். ஆனா இவனுக்கு 3 கிடைச்சிருச்சு. பெரிய செக்ட்ல இருக்கிற சிஷ்யர்களுக்குள்ள எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான உறவு முறை இருக்குன்னு இப்ப அவனுக்கு புரியுது. அது மட்டும் இல்லாம தங்கம், வெள்ளி, புதையல், டாலிஸ்மென், அப்புறம் சில சாதாரண பிளேடுன்னு எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டான். இதெல்லாம் வித்து காசாக்கணும்னு பிளான் பண்றான். ஹீரோ விற்கணும் அப்படின்னு நினைச்ச உடனே அந்த சிஸ்டம் ஒரு புது சேல்ஸ் சிஸ்டமை காட்டுது. அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டதுல இருந்து இப்படி ஒரு பாப்அப் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் அந்த நாத்தம் எடுத்த டிராகன் பண்ண வேலையா தான் இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்போ அந்த சிஸ்டம் ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரியே மாறி இவங்கிட்ட பேசுறது ரொம்ப ஓவரா இருக்கு. திடீர்னு அவனுக்கு ஒரு பயம். முதல்ல நம்ம ப்ரௌசிங் ஹிஸ்டரியை டெலீட் பண்ணுண்டா சாமி அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு சக்கரம் தெரியுது. அதுல கல்டிவேஷன் டெக்னிக், மேஜிக் ஆர்டிஃபேக்ட்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவன் செல் ஆப்ஷனை கிளிக் பண்றான். அவன்கிட்ட இந்த டைனமிக் மான்லே, அந்த வால், ஹாரிசாண்டல் பிளேட், பாய்சன் லோட்டஸ், தங்க கட்டிகள்னு எல்லா குப்பைகளையும் வித்துட்டான். அவனோட அக்கௌண்ட்ல இப்போ 1,54,178 வென் கிரெடிட் ஆயிடுச்சு. உடனே அந்த சிஸ்டம் அப்படியே பிரகாசமா மின்ன ஆரம்பிக்குது. சிஸ்டத்துல அந்த ஹெவன் ஓப்பனிங் பிளேட 1 மில்லியனுக்கு, அதாவது 10 லட்சத்துக்கு விக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு செம்ம காண்டு. டேய், நான் வித்த எல்லா பொருளும் சேர்ந்து 1.05 மில்லியன் தான் வந்துச்சு. ஆனா இந்த ஒரு கத்திக்கு மட்டும் 1 மில்லியன் கேக்குறியா அப்படின்னு அவன் கடுப்பாக்குறான். இதே குவாலிட்டியில வெளியில இதோட கம்மி விலைக்கு பொருட்கள் கிடைக்கும்னு அவனுக்கு தெரியும். இது சுத்த கொள்ளடா அப்படின்னு அவன் கத்துறான். அவன்கிட்ட காசு இல்லன்னு இல்ல, ஆனா அந்த பொருளுக்கு அவ்வளோ காசு கொடுக்க அவனுக்கு மனசு வரல. அதனால வேற ஏதாச்சும் உருப்படியா இருக்கான்னு செக் பண்ண போறான். அங்க ஒரு பாக்கெட் பேண்ட்ஸ் இருந்துச்சு. அதோட விலை 50,000. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான, சீக்கிரம் கிழியாத ஒரு பேண்ட். அதோட 2 சைடு பாக்கெட்டும் ஸ்பேஷியல் பேக்ஸ், அதாவது பெரிய இடத்த சின்ன பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கிறது. அதுல நிறைய பொருட்களை போட்டு வச்சுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்னு அவனுக்கு தோணுச்சு. அவன் அதுல 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு 2 பேண்ட் போல மிச்சம் 95,47,718 ரூபாய் வென் பேலன்ஸ் வச்சிருக்கான். அப்புறம் மத்த ஐட்டங்களையும் பாக்குறான். பாயிலிங் பிளட்னு ஒரு பிரீமியம் ஐட்டம் இருக்கு. அதோட விலை 6 லட்சம். இதை யூஸ் பண்ணா அவன் உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தம் வெளியே போகுதோ அந்த அளவுக்கு அவனோட அட்டாக் பவர் அதிகமாகும். அடுத்து ஸ்விஃப்ட் ஐ கான்டாக்ட் லென்ஸ்னு ஒன்னு இருக்கு. விலை 50,000. இது டைனமிக் விஷனை 50% அதிகமாக்கும். இதனால வேகமா வர எதையும் ஈஸியா பாத்திரலாம். அப்புறம் ஆன்டி இம்பாக்ட் ஷர்ட் ஒன்னு வாங்குறான். விலை 1 லட்சம். இந்த டிஷர்ட் அவனை விட ரொம்ப ஸ்ட்ராங். அதனால துணி கிழிஞ்சிரோனே நீ கவலைப்பட தேவையில்லை. கடைசியா கிரிப் ஷூஸ் 2 லட்சத்துக்கு வாங்குறான். இதோட சோல் ரொம்ப பவர்ஃபுல். ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணா எந்த சர்ஃபேஸ்லயும் அப்படியே ஒட்டிக்கும். செவுத்துல கூட நடக்கலாம். ஆனா இது அவனோட கல்டிவேஷன் லெவலை பொறுத்து தான் வேலை செய்யும். மொத்தமா அவன் 9,50,000 வென் செலவு பண்ணிட்டான். இப்ப அவன் அக்கௌண்ட்ல வெறும் 4,718 வென் தான் பேலன்ஸ் இருக்கு. இத பார்த்த உடனே அவனுக்கு அழுகையே வந்துருச்சு. ஆனா இத மேல இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த டிவைன் டிராகனுக்கு சிரிப்பா வருது. என் மேல பிளட் கர்ஸ போட்டுட்டு நீ அவ்வளோ சீக்கிரம் செத்துற முடியாது மகனே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறா. அங்க அந்த மிதக்கும் தீவுல ஒரு பூனை லார்ட் டிராகன் கிங் அப்படின்னு நம்ம டிராகன் பொண்ண கூப்பிடுது. அந்த மனுஷன் போட்ட பிளட் கர்ஸ உடைக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டதா அந்த பூனை சொல்லுது. உடனே அவ அந்த பூனையோட ஒரு பலிபீடம் நோக்கி போறா. அந்த பூனை ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. இந்த ஹீரோவோட பரம்பரை ஒன்னும் அவ்வளோ ஸ்பெஷல் கிடையாது. அவனோட முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப லோ லெவல் ராட்சச மிருகங்கள் மேலதான் இந்த சாபத்தை போடுவாங்களாம். ஆனா அந்த மிருகங்களால இவங்களுக்கு வர அடியை தாங்கிக்க முடியாது. அதனால அவங்க சீக்கிரமே செத்து போயிடுவாங்க. இதனாலதான் எந்த பெரிய செக்டும் இவங்க குடும்ப ரத்தத்தை மதிக்கல. மனுஷ உலகத்துல இவன் எப்போதுமே ஒரு சாதாரண ஆடுதான். இதை கேட்ட உடனே டிராகன் பொண்ணுக்கு கோபம் வருது. அப்புறம் எப்படி ஒரு தேவதையான ஏன் மேல இவனால சாபம் போட முடிஞ்சது? நான் டிராகன் கிங் ஆச்சே அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த பூனை, நீங்க மனுஷ உலகத்துக்கு வந்தப்போ அந்த செலஸ்டியல் எம்பரர் போட்ட கட்டுப்பாடால உங்களோட பவர், அதாவது கல்டிவேஷன் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம சாக போற நேரத்துல அந்த பையனுக்கு இருந்த உயிர் பிழைக்கணுங்கிற வெறி அவனோட சாபத்தோட சக்தியை ரொம்ப அதிகப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லுது. ஆனா ஒரு சின்ன நிம்மதி என்னன்னா, இந்த சாபம் ஹீரோவோட கல்டிவேஷன் லெவலை பொறுத்து தான் இருக்கும். அவன் ஒரு சாதாரண ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன் ரியல்
கேல்சியம்ல இருக்கிறதுனால உங்களோட அந்த பெரிய ஹெல்த் பார்ல ஒரு சின்ன பகுதியை தான் அவனால யூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு சின்ன பகுதி தீந்துருச்சுன்னா அவன் செத்துருவான். அப்போ அந்த மந்திர சக்கரம் ரெடி ஆகுது. அந்த பூனை சொல்லுது, சரியான நடுவுல வந்து நில்லுங்க அப்படின்னு. அவளுக்கு மேல மந்திர வட்டங்கள் உருவாகுது. திடீர்னு அவ உடம்புல இருந்து ஏதோ ஒன்னு வெளியே வர்ற மாதிரி ஒரு பயங்கரமான வலி. அவ அப்படியே அலறா. அதே சமயம் பூமியில ஹீரோ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவ உடம்புல இருந்து வந்த அந்த ஒரு கோடு ஹீரோவோட உடம்புக்குள்ள நுழையுது. அந்த பிளட் கர்ஸ் ஆனது இப்போ ஒரு உருவமா மாறினதை அவ பாக்குறா. அவ தன்னோட முழு சக்தியும் கையில திரட்டி அந்த சாபத்தோட பிணைப்பை வெட்டியடியலாம்னு பாக்குறா. ஆனா கரெக்டா அந்த நேரத்துல அவ கதவை யாரோ தட்டுறாங்க. வந்து நிக்கிறது ஒரு தூதுவன். செலஸ்டியல் மினிஸ்டர் உங்களை உடனே கூப்பிடுறாரு அப்படின்னு அந்த ஆள் சொல்றான். அந்த பூனைக்கு ஒரே குழப்பம். ஏன் ஒரு தாலிஸ்மன் மூலமா மெசேஜ் அனுப்பாம நேர்ல ஆள் அனுப்பி கூப்பிடுறாங்க அப்படின்னு அது யோசிக்குது. டிராகன் பொண்ணுக்கும் ஒரு சந்தேகம் வருது. வரவன் நல்ல எண்ணத்தோட வரலன்னு அவளுக்கு புரியுது. அவ அந்த தர்பார்ல இருக்கிற சிம்மாசனத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறா. ஆனா அந்த சீட் காலியா இருக்கு. திடீர்னு நீ அங்க உட்காரணுமா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அந்த சிம்மாசனத்தோட வலது பக்கத்துல ஒரு ஆள் வரான். செலஸ்டியல் எம்பரர் வெளியே வந்து பல வருஷம் ஆச்சு. அதனால இந்த சிம்மாசனம் பல காலமா காலியா தான் இருக்கு. நீ கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்தா ஒன்னும் தப்பு இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். அவனை நக்கலா பார்த்து, இந்த இடத்துல உட்காரணும்னு உனக்கு எவ்வளவு ஆசைன்னு எல்லா இம்மார்டல்ஸ்க்கும் தெரியும். என்கிட்ட இந்த மாதிரி மைண்ட் கேம்ஸ் எல்லாம் ஆடாத. எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு நேரடியாவே கேட்டுறான். அவன் சிரிச்சுக்கிட்டே விஷயத்துக்கு வரான். நீ இன்னும் அதே கோவக்காரியா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்கு வரான். நீ ஹை இம்மார்டல் பதவிக்காக விண்ணப்பம், அதாவது ப்ரமோஷன் அப்ளிகேஷன் போட்டிருந்தல்ல, அது நிராகரிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே அவளுக்கு செம்ம கோபம். ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி அவளோட எல்லைகளையும் அவளுக்கு கீழே இருந்த ஆட்களையும் விட்டுட்டு இம்மார்டல் பேலஸ்ல சேர்ந்ததே 100 வருஷம் கழிச்சு உனக்கு ஹை இம்மார்டல் பதவி தரோம்னு இவங்க கொடுத்த வாக்குறுதிக்காக தான். அதுக்கு அவன், அப்போ இருந்த நிலைமை வேற, இப்போ நிலைமை வேற. இப்போ நிறைய சின்ன சின்ன இம்மார்டல்ஸ் எல்லாம் ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்றாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை வச்சு உனக்கு மட்டும் பதவி கொடுத்தா மத்தவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு அசால்ட்டா சொல்றான். அவன், நீ இன்னும் கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துட்டு உன் கல்டிவேஷன் லெவலையும் ஏத்திக்கோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவ அங்கிருந்து காணாம போயிட்டா. டிராகன் பொண்ணை இவ்வளோ சீக்கிரம் திரும்பி வந்ததை பார்த்து அந்த பூனைக்கு ஆச்சரியம். ஆனா அவ வர்ற வேகத்தையும் அவ முகத்துல இருக்கிற கோவத்தையும் பார்த்தப்போ இது நல்லதில்லைன்னு அந்த பூனைக்கு புரிஞ்சிடுச்சு. அவ அந்த மலை உச்சிக்கு வந்து இறங்கின வேகத்துல ஒரு பெரிய வெடிப்பு உண்டாகுது. அந்த காடே அதிருது. அந்த அதிர்ச்சியில பூனை ஒரு பாறையில தலை குப்புற போய் விழுது. நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அது கேக்குது. அவ அந்த பாறைகள் மேல படுத்துக்கிட்டே நக்கலா சொல்றா, ஓ, நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். கைகாலெல்லாம் கட்டப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங், மற்றபடி எல்லாம் ஓகே தான் அப்படின்னு காண்டா பேசுறா. ஒரு மலையையே சிதறடிச்சவ இப்படி பேசுறத பார்த்து பூனைக்கு ஒன்றும் புரியல. அவளோட பொறுமை முடிஞ்சிடுச்சு. இனிமே அந்த ஹீரோவை வச்சு தான் எல்லாத்தையும் சாதிக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டா. இன்னொரு பக்கம் மனுஷ உலகத்துல நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனோட சத்தத்துல அங்கிருந்த ஒரு பறவைக்கு தூக்கமே போயிடுச்சு. கடைசியா சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. ஸ்பிரிட் அட்ராக்டிங் பிரீத்திங் டெக்னிக் கம்ப்ளீட்டட். இதோட அவனோட ஃபவுண்டேஷன் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இனி அந்த கண்டென்சேஷன் ரூம்குள்ள நுழைய வேண்டியதான் பாக்கி. அவன் ஏற்கனவே பண்ண அட்வான்ஸ் பேமெண்ட் மூலமா எல்லா எலமெண்ட்ஸும் ரெடியா இருக்கு. அவன் தன்னோட அட்வான்ஸ் கல்டிவேஷன் கண்டென்சேஷன் ரியல்மை ஆக்டிவேட் பண்றான். அவனோட உடம்புக்குள்ள சக்தி அப்படியே பாயுது. அந்த பவர் ஒரு ஒளி கீற்றா வானத்தை நோக்கி பாயுது. சுத்தி இருந்த இடம் முழுக்க புகமண்டலமா மாறுது. மெதுவா அந்த புகை விலகுது. அவனோட கண்கள் அப்படியே ரத்த செவப்பா மின்னுது. அந்த கண்டென்சேஷன் ரியலம் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணதுனால இப்போ அவனோட உடம்பு பலம், மனா, மேக்ஸ் ஹெல்த் எல்லாமே பல மடங்கு அதிகமாயிடுச்சு. அவனோட அறிவுத்திறனும் எதையும் புரிஞ்சிக்கிற வேகமும் பயங்கரமா கூடிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த லெவலுக்குனே இருக்கிற ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் அப்புறம் ஆயுதங்களையும் அவன் அன்லாக் பண்ணிட்டான். இந்த லெவலுக்கு போக அவன் என்னென்ன வச்சிருக்கணும்னு ஒரு லிஸ்ட் வருது. ஒரு கண்டென்சேஷன் பில், 10 ஃபவுண்டேஷன் ஸ்டெபிலைசிங் பில்ஸ், 3 பாட்டில் ஸ்பிரிச்சுவல் ஹெர்ப் எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் லெவல் 10 ஸ்பிரிட் அட்ராக்டிங் ரல்ம். என்னது இவ்வளவுதானா? இது எல்லாமே என்கிட்ட ஏற்கனவே இருக்கே அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான். விஷயம் ரொம்ப ஈஸியா முடிஞ்சதுன்னு நினைச்சான். ஆனா அங்கதான் ஆப்பு வச்சது சிஸ்டம். திடீர்னு ஒரு சைட் குவெஸ்ட் வருது. நேரம் முடியறதுக்குள்ள அந்த ரகசிய இடத்தை காலி பண்ணணும். ஆனா ஒரு ட்விஸ்ட். உனக்கு ஹெமரேஜ் கர்ஸ், ரத்தம் வெளியேறும் சாபம் இருக்கும்போதே இதை முடிக்கணும். மிஷின் முடிஞ்சதும் நீ வாங்கின அட்வான்ஸ் லெவலுக்கு வட்டியா உன்னோட கல்டிவேஷன்ல 30% பிடிச்சிக்கப்படும். லேட்டா கட்டினா வட்டிக்கு வட்டி போடப்படும்னு சொல்லுது. இந்த டெமன் கேவ் எங்க இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு அவன் சொல்லும்போதே அவனுக்கு கீழே ஒரு சிவப்பு வெளிச்சத்தோட மந்திர வட்டம் உருவாகுது. அவன் எதுக்கும் ரெடியாகிறதுக்குள்ள அவன் அப்படியே உள்ள இழுக்கப்படுறான். அவன் கீழே விழ ஆரம்பிக்கும் போதே 20 நிமிஷம் டைமர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது இவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படின்னு அவன் புலம்புறான். அதுவும் கீழே கூர்மையான இரும்பு முட்கள் இருக்கிறத பார்த்ததும் அவனுக்கு பகீர்னு ஆகுது. தான் கையிலையும் கால்லையும் சக்தியை திரட்டி அந்த செவித்தை பிடிச்சுக்கிட்டு அப்படியே நழுவி வர்றான். கரெக்டா அவனோட பின்னம் பக்கம் அந்த முள்ளுல குத்த போற நேரத்துல 1 இன்ச்சு கேப்ல அப்படியே நின்னுட்டான். அப்பாடா, உயிர் தப்பிச்சேன் அப்படின்னு மூச்சு விடுறான்.
இப்போ ஹெல்த் பார் பெருசா இருந்தாலும் அடிபட்டா வலிக்கும்ல. அதுவும் அந்த ரத்தம் கொட்டுற சாபம் எப்ப வரும்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் காயப்படாம இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அப்போ திடீர்னு ஒரு மெட்டல் கை அவனை நோக்கி பாயுது. நல்ல வேலையை அவன் அதை பார்த்துட்டான். உடனே தரையில் குனிஞ்சு அந்த மெட்டல் கையிலேருந்து தப்பிச்சான். அவன் தப்பிச்ச அடுத்த செகண்டு இன்னொரு பக்கம் ஒரு பெரிய முள் அவன் மேலே பாயுது. அதை தன் வாளால் அப்படியே ரெண்டாக வெட்டி எறிஞ்சான். அவனோட வேகம், பலம், அப்புறம் ரிஃப்ளெக்ஸு எல்லாமே இப்போ வேற லெவலில் இருக்குது. இரும்பு வெட்டுற அளவுக்கு அவன்கிட்ட பெரிய கத்தி இல்லைனாலும் தன்னோட மேஜிக் பவரை வாளில் ஏற்றுனதுக்கப்புறம் ஒரு மனுஷனோட இடுப்பு அளவுக்கு தடிமனாக இருக்கிற கல் கையை கூட ஒரே வெட்டில் அவனால் துண்டாக்க முடியுது. இதெல்லாம் அவனோட பேசிக் கல்டிவேஷன் இம்ப்ரூவ் ஆனதுனால கிடைச்ச பலம். தொடர்ந்து அட்டாக் வரதால அவன் ஒரு ஜிக்ஸாக் மூமெண்ட்டில் மேலே நோக்கி ஓடுறான். அந்த பள்ளத்திலிருந்து எப்படியாவது வெளியே வந்துடலான்னு பார்த்தா எக்ஸிட் வழியே ஒரு பெரிய கை மறைச்சு நிற்குது. முன்னாடியும் பின்னாடியும் எதிரிகள் அவனை வளைச்சிட்டாங்க. அவன் விடாம பிளாக் நெதர் ஃபிஸ்ட் கோர் தண்டரை யூஸ் பண்ணி சுத்தி இருந்த எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்றான். இப்போ டைமர்ல 17 நிமிஷம் 36 செகண்ட் தான் பாக்கி இருக்கு. அப்போ தரையிலிருந்து மனுஷ உருவத்துல சில பாறை மனிதர்கள் வராங்க. அவங்க பார்க்கறதுக்கு ஒரு பாறை மாதிரியும் அதே சமயம் ஒரு வீரனை போலவும் இருக்கிறாங்க. கையில ஒரு பெரிய சம்மட்டிய கருவியா வச்சிருக்காங்க. நேரமே இல்லாதப்போ இவனுங்களுக்கு ஹெமரேஜ், ரத்தம் வெளியேறுதல் சாபம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரத்தம் கொட்டுற வலி தாங்க முடியாம அவன் மண்டியிட்டு விழப்போறப்போ ஒரு பாடை வீரன் தன் சம்மட்டிய அவனுக்கு மேல ஊங்குறான். அந்த சம்மட்டி கீழே இறங்கும்போது ஒரு பெரிய கை அதை தடுத்து நிறுத்துது. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோ அவசரமா வாங்கின அட்வான்ஸ்ட் பேமெண்ட் வாங்கின ஸ்டோன் கோலமோட கை. இப்போ அவனுக்கு ரத்தம் அதிகமாக வெளியேறதுனால பாய்லிங் பிளட் பவர் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதனால அவனோட அட்டாக் பவர் தாறுமாற ஆகிடுச்சு. அவனுக்கு தன் கத்தியை வச்சு அந்த பாறை வீரனை அப்படியே ரெண்டா பொளந்துட்டான். அப்போது சிஸ்டம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. இந்த ஸ்டோன் கோலம்க்கு ட்ரைனிங் கொடுத்து முழுமைப்படு. இந்த கோலத்தை உன் கண்ட்ரோலில் வச்சு எதிரிகள் மேலே விதவிதமான அட்டாக் டெக்னிக்ஸை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுது. அவனோட முன்னேற்றம் இப்போ 0/5 இருக்கு. அந்த பாறை வீரர்களை காலி பண்ண அவன் அந்த ஸ்டோன் கோலம் கையை ஏவறான். அந்த பெரிய கை ஒருத்தனை அப்படியே நசுக்குது. மற்றவங்கள ஓங்கி ஒரு குத்து விடுது. அந்த கோலம் கை அப்படியே காத்துல நிக்குது. கட் பண்ணா இன்னொரு இடத்துல ஒரு பயங்கரமான சீன். ஜிக்கியான் ஒரு சங்கிலியால கட்டப்பட்டிருக்கிற ஒரு பொண்ணை ஓங்கி அரைஞ்சு எழுப்புறான். அந்த பொண்ணு மெதுவா கண்முழிக்கிறா. அவளுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான பலிபீடம் இருக்கு. நான் ஒரு சோடா தானே குடிச்சேன், அதுக்குள்ள இங்க எப்படி வந்தேன் அப்படின்னு அவளுக்கு புரியல. அங்க நிக்கிற அவளோட மேனேஜர் ஜிக்கியான் கிட்ட என்ன நடக்குது அப்படின்னு கேட்கறா. ஜிக்கியான் செம்ம கடுப்புல இருக்கான். அவன் அந்த கண்டென்சேஷன் பில்லை சாப்பிட்டும் அவனால அடுத்த லெவலுக்கு போக முடியல. அது மட்டும் இல்லாம அந்த டிராகன் இப்போ இவன் கொடுக்குற பலியை ஏத்துக்க மாட்டேங்குது. அதனால வேற ஒரு கடவுளுக்கு பலி கொடுத்து எப்படியாவது இன்னொரு மாத்திரையை வாங்கிடலான்னு அவன் முடிவு பண்ணியிருக்கான். அந்த கருப்பு முடி பொண்ணு, அதாவது அவனோட அசிஸ்டன்ட், தன்னை தான் பலி கொடுக்க போறான்னு தெரிஞ்ச உடனே மிரண்டு போயிடுறா. மாசம் 3000 வெண் சம்பளத்துக்கு மாடு மாதிரி உழைச்சது பத்தாதுன்னு இப்போ உயிரையும் பலி கொடுக்கணுமா? கம்பெனி கான்ட்ராக்ட்ல இதெல்லாம் இல்லையே அப்படின்னு அவ கத்துறா. அதுக்கு அவன் நக்கலா, நீ சைன் பண்ணது லேபர் ஏஜென்சி கூட, எங்க கம்பெனிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி அவ கழுத்துல வைக்கிறான். பேசுனது போதும், கிளம்பு அப்படின்னு அவன் சொல்ல அவ என்னை விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சிரா. அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான வெடிப்பு. ஒரு மரத்தடியை வச்சு நம்ம ஹீரோ அங்கே வந்து இறங்குறான். தான் எம்ப்ளாயீஸை சொந்த பிள்ளைங்கள மாதிரி பார்த்துப்பேன்னு பில்டப் கொடுத்த அந்த மேனேஜரை பார்த்து ஹீரோ தன்னோட நடுவிரலை காட்டி செம்மையாக அசிங்கப்படுத்துறான். இந்த நேரத்தில் ஹீரோ அந்த ஸ்டோன் கோலம் ட்ரைனிங் ஃபேஸை முழுசாக முடிச்சிட்டான். ஹீரோவை அங்கே பார்த்த உடனே ஜிக்கியானுக்கு தலை சுத்திருச்சு. அவனோட தாடையே கீழே விழுந்துருச்சு. அவனால நம்பவே முடியல. வெளியே இருந்த மெக்கானிக்கல் கோலங்களெல்லாம் தாண்டி நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு ஜிக்கியான் அதிர்ச்சியில் கேட்குறான். அதுக்கு ஹீரோ, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறது உனக்கு ஒன்றும் ஆச்சரியமா இல்லையே, நான் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன்னு யாரோ உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நக்கலாக சொல்கிறான். செத்துப்போனால் அவனோட தம்பி ஜபாய் பற்றி ஹீரோ பேசின உடனே, என் தம்பியை நீ தான் கொன்னியா அப்படின்னு ஜிக்கியான்னு கேட்குறான். ஆனால் அவனுக்கு தம்பி செத்ததை விட அவன்கிட்ட இருந்த அந்த கண்டென்சேஷன் பில் மேலே தான் கண்ணு. அவனோட மாத்திரை இப்போ உங்ககிட்ட தானே இருக்குது, அதை மரியாதையை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். அவனுக்கு தம்பி மேலே பாசமே இல்லை. அவனோட கௌரவத்துக்காக தான் முன்னாடி ஹீரோவை கொல்ல பார்த்தான். இப்போ தம்பி செத்த உடனே அவன் சொத்துக்கெல்லாம் தான் வாரிசுன்னு நினைக்கிறான். ஆனால் ஹீரோவோட பாம் டெக்னிக்கை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஹீரோவோட அடிப்பட்ட வேகத்தில் ஜிக்கியானோட வலதுகை அப்படியே சுக்குநூறாக வெடிச்சு சதுருது. அந்த கருப்பு முடி பொண்ணு பயத்தில் முகத்தை திருப்பிக்கிறா. ஜிக்கியானோட உடம்பு அப்படியே அந்த பலிபீடத்தில் போய் விழுது. அவனோட ரத்தம் அங்கே கொட்டின உடனே அந்த பலிபீடத்துக்கு அந்த பக்கம் இருந்த ஏதோ ஒரு பயங்கரமான மிருகம் கண் முழிச்சிடுச்சு. ஹீரோக்கு ஒரு வில்லங்கமான ஆறா அங்கே வீசுறது புரியுது. இப்போ டைமரில் வெறும் 9 நிமிஷம் 20 செகண்ட் தான் பாக்கி இருக்கு. ஹீரோ டக்குன்னு அந்த பொண்ணோட சங்கிலியை வெட்டி விடுறான். அந்த பொண்ணு ஹீரோவை அடையாளம் கண்டுக்கிட்டா. கம்பெனியை விட்டுட்டு ஒரு தடையமே இல்லாமல் போன இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக வருவான்னு அவள் எதிர்பார்க்கவே இல்லை. விளக்கமாக பேச இப்போ நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலத்தை வச்சு அவளை பத்திரமா வெளியே அனுப்ப பார்க்குறான். அந்த பெரிய கோலம் கை அவளை தூக்குன உடனே அவளுக்கு பேச்சே வரல.
அதே சமயம் அந்த இருட்டான பலிபீடத்துல இருந்த மிருகம் ஜிக்கியானோட உடம்ப அப்படியே உறிஞ்சிடுச்சு. அந்த உருவம் கண்ணை திறந்து ஒரு வாளை எடுக்குது. மெதுவா வெளியே வருது. அந்த உருவம் அப்படியே ரத்த சிவப்பா மின்னுது. பார்த்தாலே அது ஒரு சாதாரணமான ஆள் இல்லைன்னு தெரியுது. ஹீரோ அவளை பார்த்த உடனே அவளோட பவர் என்னன்னு கணிக்க பார்க்கறான். ஆனா அது இவன் கற்பனைக்கும் மேலே இருக்கு. அவளோட வெறும் பிரசன்ஸ் மட்டுமே ஹீரோவோட உடம்புல இருந்து ரத்தத்தை வரவழைக்குது. ஹீரோ தன்னோட டிவைன் சென்சஸ் யூஸ் பண்ணி அவளோட ரெவலை கண்டுபிடிக்க பார்த்தான். ஆனா திருப்பி ஒரு பயங்கரமான கவுண்டர் அட்டாக் தான் அவனுக்கு கிடைக்குது. அவ வந்த அந்த கதவும் இப்ப மூடிக்குச்சு. இந்த ஜிக்கியான் கடைசில எந்த மாதிரி ஒரு பிறவிகிட்ட தன்னைத்தானே பலி கொடுத்துக்கிட்டான்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவ ஒரு வார்த்தை கூட பேசாம இவன் மேல பாயிரா. அவளோட வாளை தன் கத்தியால தடுத்தாலும் அவளோட அபார பலத்தால ஹீரோ அப்படியே மண்டிடுறான். அந்த வாள் அவனோட தோள்பட்டையே ஒரு கீறுது. அடுத்து அவ ஓங்கி ஒரு உதவிட வர்றா. அதை ஹீரோ தன் இன்னொரு கையால தடுக்கிறான். ஆனா அந்த வேகத்துல ஒரு பெரிய வெடிப்பு உண்டாகி ஹீரோ அப்படியே குகை செவுத்துல போய் மோதி தெரிக்கிறான். அவ அப்படியே கம்பீரமா ஒரு போர் நிலைக்கு வர்றா. அவளோட ஒவ்வொரு அடியும் எவ்வளோ கனமாவும் வேகமாவும் இருக்குன்னு ஹீரோ கவனிக்கிறான். அடுத்த தடவை அவ தாக்க வரும்போது கோலத்தை வச்சு அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அவன் பிளான் பண்றான். ஆனா அவன் எதையும் செய்யறதுக்கு முன்னாடியே அவளோட வாளவனை ஒரு வெட்டிடுச்சு. இன்னொரு பக்கம் அந்த மிதக்கிற தீவுல 3 களிமண் சிலைகள் ஒரே நேரத்துல சுக்குநூறா உடையுது. இதை பார்த்து அந்த டிராகன் பொண்ணு பதறா. 3 மரண மாற்று பொம்மைகளும் ஒரே நேரத்துல வெடிக்குதுன்னா இது அவனுக்கு வரப்போற பெரிய ஆபத்தோட அறிகுறியாச்சேன்னு அவளுக்கு தெரியுது. மனுஷ உலகத்துல ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவ வாளை வீசினது கூட அவனால பார்க்க முடியல. ஆனா அதுக்குள்ள அவனுக்கு அடிபட்டுருச்சு. அவன் குப்புற விழுந்து கிடக்குறான். அந்த பொண்ணு தன் விரலால ஒரு மந்திர வட்டத்தை உருவாக்குறா. அடுத்து இவன் கழுத்தை குறி வச்சு ஒரு வெட்டு வீசுறா. ஹீரோ தன் கத்தியை வச்சு அதை தடுக்கும்போது அந்த வேகத்துல சுத்தி இருக்கிற காத்தே கிழிஞ்சி ஒரு சூறாவளி மாதிரி சுத்துது. அவ தன்னை விடாம அட்டாக் பண்ணுவான்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஹீரோ தன் விரலால சிக்னல் கொடுக்க அந்த கோலம் கை அங்க தோன்றி அவளை அடிக்க போகுது. ஆனா அவ அசால்ட்டா ஒரு சமர்சால்ட் அடிச்சு தப்பிச்சு தூரமா போய் நிக்கிறா. ஹீரோ விடாம கத்தியை வச்சு அவளை அட்டாக் பண்றத பார்த்து அவ கொஞ்சம் ஆச்சரியப்படுறா. அப்போ சிஸ்டம் ஒரு மெசேஜ் கொடுக்குது. 99% டேமேஜ் ரிசீவ்ட், பாய்லிங் பிளட் ஆக்டிவேட்டட். அவனோட அத்தனை ரத்தமும் இப்ப கொதிக்க ஆரம்பிக்குது. இப்பதாண்டா சரியான சண்டையே ஆரம்பிக்குதே அப்படின்னு ஹீரோ உற்சாகமாகறான். அது மட்டும் இல்லாம அவ ஒரே அடியில காலி பண்ண யூஸ் பண்ண அந்த தாக்குதலுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டான். அதனாலதான் முன்னாடி அவனால அதை தடுக்க முடியல. அவன் கத்தியால தொடர்ந்து அட்டாக் பண்ண அவ தன் வாளால அதை தடுத்துட்டே வர்றா. ஹீரோ ஒரு மின்னல் பந்து அவ மேல வீசுறான். அவளோட கவனம் சிதறின அந்த நேரத்துல அந்த பந்து அவ வாள்ல பட்டு வெடிக்குது. கடுப்பான அவ மறுபடியும் தன்னோட அந்த 1 ஷாட் மூவை யூஸ் பண்ண வர்றா. ஹீரோ இதற்காக தான் காத்துட்டு இருந்தான். சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது. எனிமி ஸ்கில் ப்ரிப்பேர்ட். அவ செலஸ்டியல் அனிகிலேஷன் அப்படிங்கிற மகாசக்தியை வெளிப்படுத்துறா. ஹீரோவும் தன்கிட்ட இருந்த அழிவு சக்தியை ஏவ 2 மோதி அந்த இடமே ஒரு பெரிய வெடிப்பால அதிருது.